மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாமா? திண்டுக்கல் ஸ்டைலில் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக கொரக்கொரப்பாக அரைச்சிக்கிட்டா போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பொடி நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கு கேஷ்யூ நட்ஸ், ஏலக்காய், பே லீஃப், ஜாதிபத்ரி, அதுக்கப்புறம் கல்பாசி, பட்டை, கிராம்பு இதெல்லாம் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பவுடராக பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். சூடானதும் நம்ம ஏற்கனவே சின்ன வெங்காயம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிரியாணி செய்யும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு செய்ய வேண்டாங்க. ஆல்வேஸ் மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பவுடரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தயிர் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 கப் அளவு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வெஜ்ஜீஸ் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா எல்லாமே அந்த மஷ்ரூமில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸில் நல்ல இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வரும். இப்போது நான் 3 டம்ளர் அளவு அரிசி எடுத்திருக்கேன். இந்த கிரேவி பார்த்தோன்னா அதுவே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1.5 டம்ளர் அளவு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ மீதி அளவு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். 5.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போது நான் தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கும் போது அரிசியை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு நான் ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போது சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்ல தண்ணி சுண்டனதும் நம்ம தம் போட்டுக்கலாம். நீங்கள் தம் போடல அப்படின்னா ஒரு 2 விசில் மட்டும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். சூப்பராக உதிரியாக பிரியாணி கிடைக்குங்க. போடுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல சூடான தோசைக்கல் மேலே வச்சு மூடி போட்டு மேலே வெயிட் வச்சிடலாங்க. வச்சு 15 மினிட்ஸ் போல் நீங்கள் குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் பிளேட்டை ரிமூவ் பண்ண வேண்டாம். ஒரு 20 மினிட்ஸ் போல் கொஞ்சம் ரெஸ்ட் டைம் கொடுங்க. எப்போவுமே ரெஸ்ட் டைம் கொடுக்கும்போது பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், பிரியாணி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா உதிரியாக இருக்குங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசியம் துசிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.